ஐயனார் துணை அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி பாண்டியன் லவ் பண்ணுற பொண்ணோட அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நிலாவ வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச சேரன், சோழன் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, போய் வந்து அவங்க அண்ணனையும், அவங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருப்பாங்க. அடிச்சு நல்லாவே பல்லெல்லாம் உடைச்சிருப்பாங்க. இதனால நிலா பார்த்தீங்க அப்படின்னா, "எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாரி என்ன தப்பா பேசினேன். பல்ல உடைக்கணும்னு நெனச்சேன். ஆனா நீங்க எல்லாம் வந்து அத பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு" சொல்லிட்டு, நிலா வந்து சேரன் கிட்ட, சோழன் கிட்ட எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா கரெக்ட்டா வெளிய இருந்து சவுண்ட் கேட்கும். என்ன சவுண்ட் அப்டின்னா, பாண்டியன் லவ் பண்ற பொண்ணோட அண்ணன வந்து சேரன், சோழன் எல்லாம் அடிச்சனால, அவங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அம்மா, அப்பாவையும் அந்த ஊர் கவுன்சிலரையும் கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "எவ்ளோ தைரியம் தான் உங்க பையன் தான் வந்து என் பொண்ண லவ் பண்றான். அத தட்டி கேட்டதுக்கு என் பையன போட்டு அடிப்பீங்களான்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீடு முன்னாடி நின்னு கத்துறாங்க. "உங்கள போலீஸ்ல புடிச்சு குடுக்காம ஜெயிலுக்கு அனுப்பாம விடமாட்டோம்" அப்டின்லாம் சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே சோழன் பார்த்தீங்கன்னா, "என்னோட பொண்டாட்டி கிண்டல் பண்ணா நான் சும்மா இருப்பேன் நான் பார்த்துட்டு" அப்படின்னு சொல்றாரு. "என்ன என் முன்னாடியே ரொம்ப கத்துற" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலரும் கேட்குறாரு. அதுக்கப்புறம் பொறுமையா சேரன் தான் வந்து எல்லாத்தையும் பொறுமையா சொல்லி புரிய வைக்க வர்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? அவங்க அண்ணன் மேல தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகுமா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க.